ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாஸ்தா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் இங்கே வீடியோவில் காட்டியிருக்கிற அந்த பிராண்டு பாஸ்தா தான் வாங்கினேன். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்தோம். டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு நான் அந்த பாஸ்தாவை ஒரு தட்டில் கொட்டி வச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய அகலமான கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி நல்லா அந்த தண்ணி கொதிக்கிற முடிய நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கேப்பு விட்டு நான் மூடி வச்சுட்டேன். நல்லா 8 மினிட்ஸ் பாஸ்தா குக் ஆகணும். நான் கொஞ்சம் பாஸ்தாவை போட்டுட்டு சுடு தண்ணியில் போட்டுட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு கரெக்டாக 8 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நான் பாட்டுக்க மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இந்த 8 மினிட்ஸ் கேப்பில் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் ஒரே என்கிட்ட டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் இருந்தது. அதனால் நான் அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எப்போதும் போல் நான் கொஞ்சமாக அந்த பூண்டு ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவருக்காக க்ரீன் சில்லி 2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஆனியன், என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இது 3ம் தான் எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் அந்த 8 மினிட்ஸ் கொதிக்கிற முடிய அந்த பாஸ்தா வெந்து வர்ற கேப்பில் நான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாஸ்தா 8 மினிட்ஸ் முடிஞ்சு எடுத்து பார்க்கும்போது நல்லா ஒரு 75% குக்காக இருந்தது. நான் அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். அந்த தண்ணியெல்லாம் எதுவும் நான் வடிகட்டலை, அப்படியே தான் வச்சுருந்தேன். அந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் கடுகும் சீரகமும் மட்டும்தான் தாளித்தேன். வேறு எதுவும் தாளிக்கலை. கடுகு சீரகம் போட்டுட்டு பூண்டை ஆட் பண்ணிவிட்டு அது கூட க்ரீன் சில்லி 2 ஃப்ளேவருக்காக இதை 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் நல்லா போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வெங்காயம் அந்த ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் நீள வாக்கில் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அதையும் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அது கூட மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா 1 ஸ்பூன், இதையும் ஆட் பண்ணி மூடி வச்சுட்டேன். நான் ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் நல்லா 4 தக்காளி, ரொம்ப புளிப்பு இல்லாத பெங்களூர் தக்காளி தான், அதையும் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக்காகி வந்ததுக்கு அப்புறமா அந்த டொமேட்டோ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா நல்லா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு கோல்டு வாட்டரில் அப்படியே அலசி எடுத்து வச்சிட்டோன்னா பாஸ்தா நல்லா 95% குக்காகி இருக்குது. அதோடு பார்த்தா நமக்கு இந்த கொழன்னு போகலை, நல்லா தனித்தனியாகவே இருந்தது. அதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அப்படியே கொட்டி வச்சுட்டு இந்த டொமேட்டோ சாஸு கொஞ்சமாக அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிவிட்டு மித்த எல்லாத்தையும் நல்லா நம்ம அந்த நல்லா கிண்டி விட்டு நம்ம பார்த்தோன்னா நல்லா அந்த வெஜிடபிள்ஸும் குக்காகி அந்த தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக ஒரு மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கப்ப நான் இந்த வேக வச்சுருந்த அந்த பாஸ்தாவை அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அந்த எல்லா வெஜிடபிள்ஸும் அந்த பாஸ்தாக்கு இதிலெல்லாம் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு மூடி வச்சு எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பாஸ்தா உதிரி உதிரியாக நல்லா இருந்தது. கொழன்னு போகவே இல்லை. டேஸ்ட்டு வைஸும் பார்த்தா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. நான் எந்த சாஸ் எதுவும் ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு என்கிட்ட இருந்த